மக்களே, நாங்கள் இன்றைக்கி பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு 6 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு. தேவையான பொருள் சாம்பார் பொடி, வத்தல் மிளகு, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு காயப்பொடி. எல்லாத்தையும் குக்கரில் பறக்க வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தக்காளி வெந்தாச்சு. இந்த தோலை எல்லாம் இனி உரிச்சு எடுக்கணும். பார்த்துருங்க, தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இப்படி மசிச்சு விடணும். மத்து வச்சு மசிக்கணும். அதுக்கு மத்து இல்லை, அதனால நான் கரண்டி வச்சு மசிக்கி விடுவேன். சட்டியம் கடுகு சேர்க்குறோம், உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எண்ணெயில் வேக விடணும். வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு கூட தக்காளியும் பச்சை மிளகு, பெரிய வெங்காயம் வதக்கி வச்சுருக்கதை அவிச்சு வச்சுருக்கதை தேவைக்கு தண்ணி கல் உப்பு சேர்க்க கொதிக்க தொடங்கியாச்சு. நல்லா கொதிச்சாச்சு. சாம்பார் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சோண்டு டீ பொடிக்காயம் போடுறோம். நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வந்தாச்சு. பாருங்க, அருமையான சாம்பார். கரண்ட் இல்லாத நேரங்கள்லையும் பருப்பு இல்லாமல் பண்ணக்கூடிய சாம்பார். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல